நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன மெனு பார்க்குறோம்னா டு-டூ லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ டு-டூ லிஸ்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள டு-டூ லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். ஸோ இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யூசர்ஸ் இருப்பாங்க இல்லையா, யூசர்ஸ்க்கு நம்ம ஏதாச்சும் டாஸ்க் போடுறோம் அப்படின்னா இங்கே நம்ம டாஸ்க் போட்டுக்கலாம். யூசர்ஸ் ப்ளஸ் நம்ம கஸ்டமர் இந்த டேட்டில் கால் பேக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். இல்லாட்டி மல்டிபிள் திங்ஸ் ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம். உங்களுக்காக நம்ம ஏதாச்சும் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம், இந்த டேட்டில் கம்ப்ளீட் பண்ணணும், இல்லாட்டி இந்த டாஸ்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வைக்கிறதுக்காக தான் நம்ம டு-டூ லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ டு-டூ லிஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா நம்ம ஆஷுவலில் இருக்கிற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட் இன்ஃபர்மேஷன் டூலும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். பின்ன அது நீங்கள் ஃபில்டர்லேயே பார்த்துட்டிங்கனாலுமே உங்களுக்கு மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்கும். இங்கேயே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா டேட் ரேஞ்ச், அதுனா என்ட்ரி பண்ண டேட்டும் இந்த டு-டூ டேட்டில் நீங்கள் முடிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பீங்க இல்லையா. இப்போ இன்னைக்கு என்ட்ரி போடுறீங்க, அப்போ 3:10 நீங்கள் என்ட்ரி போட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். டார்கெட் டேட் 15 செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே டு-டூ டேட் 15 போட்டு ஃபில்டர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேட்டில் என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட்டில் வந்துடும். ஸோ அதுதான் இந்த 2 டேட்டுக்கான டிஃப்ரென்ஷியேட்ஸ். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா டு-டூ டைப். சம்டைம்ஸ் வாரண்டியில் இருக்கலாம், இல்லை இம்பார்ட்டன்ட் கம்ப்ளீட்டட் இந்த திங்ஸில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்க முடியும். பின்ன ரிலேஷன்ஷிப் டைப், லீடாக கஸ்டமரான்னு சொல்லிட்டு நீங்கள் செல் பண்ணிக்கணும். இப்போ லீடுன்னு செல் பண்ணால் உங்களுக்கு லீடில் இருக்கிற டேட்டாஸ் மட்டும்தான் உங்களுக்கு ட்ராப் டவுனில் வரும். அதே நீங்கள் கஸ்டமர்னு செல் பண்ணால் கஸ்டமர்ஸ் மட்டும் உங்களுக்கு ட்ராப் டவுனில் வருவாங்க. ஓகேங்களா. பின்ன ப்ரையாரிட்டி, ஹை ப்ரையாரிட்டி நம்ம என்ன ப்ரையாரிட்டி செட் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி, சப்ஜெக்ட் என்ன செட் பண்ணியிருக்கோமோ அது, ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணி, ஐட்டம் பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். லொக்கேஷன், இன்ஜினியர், பிராண்ட், டைப், ரேட், இன்சார்ஜ், இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இங்கே ஒரு டோட்டலுக்கான ஒரு கவுண்ட்ஸ் இங்கே டிஸ்பிளே பண்ணிடுவோம். இப்போ இங்கே இருக்கிற டேபிளில் இருக்கிற டேட்டாஸ் நம்ம பிரிண்ட் இல்லாட்டி பிடிஎஃபாவோ எக்ஸலாவோ சிஎஸ்வியாவோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் கீழே வந்துட்டோம் அப்படின்னா நம்மகிட்ட மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்ஸும் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு லிஸ்ட் பேஜில் பார்க்க முடியும். ஸோ இப்போ ஒரு லீட் எப்படி டு-டூ எப்படி ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே டு-டூ லிஸ்ட்டில் வந்துட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு நம்பர் நம்ம கொடுத்துருப்போம், டு-டூ நம்பர்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் நம்ம செட்டிங்ஸ்லேயே செட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இங்கே என்ன நம்பர் வேணுமோ அந்த நம்பரை செட் பண்ணிக்கலாம். பின் ரெஃபரன்ஸ், பின் சேல்ஸ் ஆர்டர். நம்ம ஏதாச்சும் சேல்ஸ் ஆர்டர் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம், டு-டூ பண்ணுறோம் அப்படின்னா எந்த சேல்ஸ் ஆர்டரோ அந்த சேல்ஸ் ஆர்டர் நம்ம இங்கே டேக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சேல்ஸ் ஆர்டருக்காக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா லீடோட கஸ்டமர், சேல்ஸோட செல் பண்ணி எந்த கஸ்டமரோடதுன்னு நம்ம டெஸ்ட் செக் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் டைட்டில், இந்த டு-டூக்கான டைட்டில் வைக்கிறனா டைட்டில் வச்சுக்க முடியும். சப்ஜெக்ட்டுங்கிறது நம்ம ஆர் கேட்டகரி, நம்ம கேட்டகரி செட் பண்ணாமல் செட் பண்ணிக்க முடியும். அடுத்து இதுக்கு ஏதாச்சும் ஐட்டம்ஸ் ரிலேட்டடாக திங்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஐட்டமும் நீங்கள் கேப்சர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இன்ஜினியர் நேம், இதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். ஸ்டார் உள்ளது மட்டும் தான் மேண்டேட்டாக இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா. இங்கே இன்சார்ஜ்னு என்னன்னா இந்த டு-டூ யாருக்கு நீங்கள் அசைன் பண்ணுறீங்களோ அதுதான் இங்கே இன்சார்ஜ்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்கே இந்த டெமோ கம்யூனிக் பண்ணுறவங்க பண்ணலாம், முத்து கொடுக்கலாம். ஓகேங்களா. டீம் மெம்பருங்கிறது என்ன, இவங்களுக்கு கீழே ஒரு டீம் இருப்பாங்க இல்லை, கூட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்கள தான் நம்ம டீம் மெம்பரில் இங்கே மல்டிபிள் திங்ஸை நீங்கள் செல் பண்ணி ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இங்கே செட் பண்ணிக்க முடியும். பின்ன டியூ டேட் அண்ட் டைம் தான் என்ன, எந்த டேட்டில் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ 12ஆம் தேதி 9 மணிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணால் அது மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். அப்ராக்சிமேட் ஒரு டியூரேஷன் ஒரு 4 ஹவர்ஸ் இல்லை 5 ஹவர்ஸ் அந்த மாதிரி, இந்த டேட்டும் இந்த டேட் ஆனால் இந்த டைமிங் தான் எடுத்துக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுனாலுமே இங்கே அலோகேட்டட் டியூரேஷன் நமக்கு செட் பண்ணிக்கலாம். இன்னும் ஏதாச்சும் வீடியோ இருந்துச்சுன்னா வீடியோட யூஆர்ல இங்கே போட்டுக்க முடியும். நம்ம டிஸ்கிரிப்ஷன்ஸ் வேணுனாலுமே நமக்கு சிகே எடிட் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம். இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம். இது ரிப்பீட் ஆகணும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ரிப்பீட் கொடுத்துட்டிங்கன்னா எப்பெல்லாம் ரிப்பீட் ஆகணும்னு சொல்லிட்டும் நம்ம இங்கே வந்துடும் ஆப்ஷன்ஸ். அதே ரிமைண்டர் அப்படியா இருந்துச்சுன்னா எப்போ உங்களுக்கு ரிமைண்டர் வரணும், பிஃபோர் 1 ஹவருக்கு பிஃபோர் உங்களுக்கு ரிமைண்டர் வரணுமா இல்லை 1 டேவா, அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் இங்கேயே செட் பண்ணிக்க முடியும். நோட்டிஃபை ஏது பேஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபை இமெயிலில் வரணுமா இல்லை பாப்பப்பாக உங்களுக்கு சாஃப்ட்வேரில் கணிக்கணுமான்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். பின்ன மல்டிபிள் செக்லிஸ்ட் இருக்குனாலுமே நீங்கள் செக்லிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 to 3 ஒர்க்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் செக்லிஸ்ட் மாதிரி மல்டிபிளாக நீங்கள் ஆட் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணியும் சப்மிட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் நமக்கு ஆடில் வந்துருக்கிற ஃபெசிலிட்டிஸ். ஓகேங்களா.
அடுத்து என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா, லிஸ்ட்லேயே உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பல்க் டெலீட்டுக்கான ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது கூட இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேட்டாஸ் எல்லாமே இங்கேயே நீங்கள் பார்த்துக்க முடியும். இங்கே கஸ்டமர் ஆர் லீட் நேமும் இங்கேயே கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பை டிஃபால்ட் இங்கிருந்தே உங்களுக்கு அந்த கஸ்டமருக்கோட ஒரு லீடோட வியூ பேஜுக்கு உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகி போயிடும். ஓகேங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ஸ் இது எப்படின்னா ரேட்டிங்ஸ் இல்லாட்டி கம்ப்ளீட்டடா அந்த டெலீட்டடா அந்த மாதிரி நீங்கள் இங்கே ஸ்டேட்டஸும் பார்த்துக்க முடியும். அடுத்து பார்த்து அதுலேயே எக்ஸ்டர்னலாக இருக்குன்னா நீ ஆக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணுறதுனால அப்டேட் பண்ணிக்க முடியும். சேம் அப்டேட் ஆடில் என்ன இருந்துச்சோ அது தான் உங்களுக்கு அப்டேட்லேயும் உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்போம். அது கூட உங்களுக்கு இந்த குயிக் டூல் பட்டன்ஸ் இங்கே நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அது வியூ பண்ணி பார்க்கறதுனாலுமே நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி திங்ஸ் வியூ பண்ணியும் பார்த்துக்க முடியுங்கனால இப்போ நீங்கள் ஒரு லிஸ்ட்டோட ஃபில்டரும் நம்ம இங்கே இருக்கும். லிஸ்ட் பேஜ் மாதிரியே உங்களுக்கு இங்கே ஜஸ்ட் ஒரு லிஸ்டட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் மல்டிபிள் திங்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கேருந்தே ரீடைரக்ட் பண்ணுறதுனாலுமே லிஸ்ட் பேஜுக்கு போகாமே ரீடைரக்ட் பண்ணுறதுனாலுமே பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த பார்ட் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இங்கே சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் தான் நம்மளுக்கு டுடூலையும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி பேஜஸ் மல்டிபிள் பேஜஸ் இருக்கும். நீங்கள் ரிப்போர்ட்ஸும் கீழே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு யூஸருக்கும் இல்லை கஸ்டமருக்கும் நம்ம கொடுத்துருக்கிற டுடூஸ் எல்லாமே நீங்கள் இங்கேயே பார்த்து மானிட்டர் பண்ணியும் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? இப்போ லிஸ்ட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த இன்சார்ஜுக்கு என்ன அலோகேட் ஆகிருக்கோ அது மட்டும்தான் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். அந்த மாதிரியும் நீங்கள் பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நமக்கு லிஸ்ட்லேயும் இருக்குது. ஓகேங்களா?